சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற கதையா ஆப்கானிஸ்தான் மீது தேவையில்லாத ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதனால இந்த திடீர் தாக்குதல் இது ஒரு அடையாள தாக்குதலா இல்லை நிஜமாகவே போர் ரெண்டு பேரும் தொடங்கிருச்சா அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது சிக்கியிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சுமூகமாக முடிந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. இதை பார்த்துருக்கக்கூடிய இஸ்ரேல் அதிபயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. டக்கர் கார்சன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவில் சிக்கி சின்னாபின்னமாக செதஞ்சு போயிருக்காரு இன்டர்வியூ கொடுத்தவர். ஒட்டுமொத்த இஸ்ரேலையுமே காலி பண்ணி விட்டுட்டார். அப்படி அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கு அரபு லீக், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இது எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தெக்ரிக் இ தாலிபான் இவங்க ஐஎஸ்ஐஎஸ், அல்கொய்தா இவங்களெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஆப்கானிஸ்தான் மீது இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த நபர்கள்லாம் ஆப்கானிஸ்தானில் தான் அதிகமான பேர் இருக்காங்க, அவங்க தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் நேற்று இரவு அதிபயங்கரமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்க. இப்போ நம்ம சிந்தூர் தாக்குதல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 2 நாள் கூட நடக்கலை. டைரக்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக். அந்த சிங்கிள் அட்டாக் அப்படிங்கிறத எப்படி நடத்தி முடிச்சிருக்காங்க, அதற்கு ஆப்கானிஸ்தான் சொல்லி இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறது தான். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துருங்க. ورا فيه ناس قطار روان دي ګور ورته دغه ناس ګور ورته دغه دا وی بلکوي நங்கர்ஹார், பாக்டியா இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெய்சுத் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய வீட்டில் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. யார்? பாகிஸ்தான். எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில். அப்போது அந்த குடிமகனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்தமாக ஒரு 23 பேர் இறந்து போயிருக்காங்கங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இதில் 4 பேர் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. பாக்டியா, பக்திகா இதெல்லாம் ஒரே மாகாணம் தான். அந்த மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க கல்லூரி மீது. அது ஒரு கல்லூரி, மத ரிலேட்டடான போதனைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரி மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை இரவு நேரத்தில் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இடத்துல நடத்தியிருக்காங்க. ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது, இப்போ ஒரு கல்லூரியில் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்படி பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், பள்ளிக்கூடங்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இதெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு புத்தி கெட்டு போச்சான்னு தெரியல. தன்னுடைய சகோதரர்கள் மீதே நடத்தி இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எதனால் இந்த அட்டாக்கை பாகிஸ்தான் நடத்துனாங்கிறது உங்களுக்கு புரியும். இஸ்லாமாபாத்தில் ஆப்கானிஸ்தான் இராணுவம், அதாவது இந்த டிடிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மொத்தமாக ஒரு 31 பேர் இறந்து போனதாக பாகிஸ்தான் அரசு தகவல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லையை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் ஒரு குழு என்ன பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து கிளம்பி பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் ஒரு 88 பேரை சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டாங்க. இராணுவ வீரர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தும் ஆயுதமற்ற நிராயுதபாணியாக அவங்க சரணடைஞ்சு 88 பேரும் செத்து போனது ஏன் அப்படிங்கிற காரணம் நமக்கு புரியலை. பட் இந்த செய்தியை நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்படும் போது ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. இராணுவ வீரர்களை கொண்டுட்டாங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது, இராணுவ வீரர்கள் கையில் ஆயுதம் இருந்தாலும் அவர்கள் எப்படி அந்த இடத்துல தோற்று போனாங்க?
சரணடைஞ்சதாகத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பாகிஸ்தானுடைய வீரர்கள் அந்த அளவிற்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக பின்தங்கியவர்களா அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிப் முனிர் அமெரிக்காவோடு நெருங்கிய உறவு கொண்டவர். அவர் சொன்னாருன்னா அமெரிக்காவில் இருந்தே ஆயுதங்கள் இறக்க முடியும், அமெரிக்காவில் இருந்தே இராணுவ வீரர்களை இறக்க முடியும், தாலிபான்களுக்கு எதிராக போர் தொடுக்க முடியும், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய பலுச் இன பஞ்சாயத்து எல்லாத்தையும் தீர்த்திட முடியும். இது எல்லாமே தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தான், ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய விஷயங்கள். பட் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கத்தாரில், அப்போ அந்த இடத்துல வச்சு மத்தியஸ்தம் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில. அப்படியும் அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ண முடியல. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் தலைமையில் பஞ்சாயத்தை வச்சு பார்த்தாங்க. இது ரீசெண்டாக நடந்த விஷயங்கள். அப்போது அந்த துருக்கி சைடில் இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எதையுமே பாகிஸ்தான் கேட்குற மாதிரி இல்லை. ஆப்கானிஸ்தான் இப்போ உருவான நாடு. 2021 தாலிபான்கள் வந்து அதற்கு பிறகு வந்து ஆட்சி பண்ணாங்க. தாலிபான்கள் ஒரு பீரியடில் அமெரிக்காவுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு தாலிபான்களை வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு குரூப்பை வளர்த்து விட்டது அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கொய்தா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினதுக்கு பிறகு அல்கொய்தாவினுடைய தலைவர் ஒசாமா பின் லேடனை கொலை செஞ்சு கடலுக்கு நடுவில் அவருடைய உடம்பே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டதும் அதே அமெரிக்கா தான். இப்படி வேணுங்கும் போது வந்து கையில் தூக்கி வச்சு கொஞ்சிறதும், வேறான்னு சொன்ன உடனே கழுத்து இருக்கிறதும் அமெரிக்காவினுடைய பாணி. இது புரிஞ்சதுனால தான் தாலிபான்கள் இப்போது பாகிஸ்தான் அமெரிக்கா வேண்டாம், இந்தியாவோடு நட்பு பாராட்டுவோன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா பக்கம் தன்னுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோடு நட்பு பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் சீனா கிட்டையும் அவங்க நெருக்கம் காட்டுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய நாடை வளர்க்குறதுக்கு தேவையான விஷயத்த தாலிபான்கள் செய்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் நடக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இயற்கை அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ அடிக்கடி நிலநடுக்கம் அப்படிங்கிறது தாலிபான்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மக்களுக்கும் ஏற்படும். 5.3 அப்படின்னு ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு. நேற்றைய தினம் அந்த பதிவுங்கிறது மக்கள் எல்லாமே வீட்டில் தூங்க முடியல, வெளியில் வந்தாங்க. இது முந்த நாள் நைட்டு நடந்தது. நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து அதிபயங்கரமான தாக்குதல் நடத்தி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மதக்கல்லூரியும், இன்னொரு பக்கம் வந்து குடிமகனுடைய வீடு ஒன்றும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆப்கானிஸ்தானை தள்ளி இருக்கு பாகிஸ்தான். தாலிபான்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்போ வருந்தத்தக்க வகையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்குமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்களாம். வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் சட்ட ரீதியாக தடுக்கிறாங்களாம். எல்லாத்தையும் விட கொடுமையானது அந்த நாட்டினுடைய நீதிமன்றமே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு தான் வருந்தத்தக்க வகையில் இருக்குது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆண்கள் பெண்களை அடிக்கலாம், துன்புறுத்தலாம், ரத்தம் வராத அளவுக்கு இருக்கணும். நேற்றைய தினம் வந்து ஒரு சின்ன ஒரு அடி, ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட், அதையே நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்கும்போது வந்து அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு அழுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்க. அதே பெண்களை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய வகையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து சட்டப்பூர்வமாக எனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களை துன்புறுத்துவது, கயரை கட்டி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். ஆப்கானிஸ்தானில் பெண்களை எப்படி வந்து தன்னுடைய குடும்ப பெண்களை அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து இழுத்துட்டு போய் அவங்கள கொடுமைப்படுத்து சாலையில் இழுத்துட்டு போகிறாங்க ரோட்டில். அந்த பொண்ணு தப்பு பண்ணுது, சரியாக பண்ணுது, வீட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாதான். அப்படியே வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இப்போ அந்த பையன் வந்து இந்த பொண்ணை அடித்து காயப்படுத்தி ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுடைய அனுமதியோடு தான் அந்த பொண்ணு வந்து நீதிமன்றத்தையோ காவல்துறையோ அணுக முடியும். ரெண்டாவது, அவங்க வந்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா கூட அந்த ஆண் நபரோட தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அடித்தவன் எப்படி எனக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வருவான். அந்தளவுக்கு புத்தி இருந்தது அப்படின்னா அவன் ஏன் பெண்ணை போட்டு அடிக்க போகிறான், தாக்க போகிறான் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வல்கரான ஒரு இதுங்கிறது மத ரிலேட்டடாக நாங்கள் முன்னேறி இருக்கோம், எங்களுடைய மதம் இதை அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்குத்தனத்தை நான் ஒருபோதும் ஆதரிக்கவே மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, நம்முடைய சப்ஸ்கிரைபர்களும் நிறையா பேர் இருக்கீங்க. பட் ஆப்கானிஸ்தானில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது பொருந்துமா, அது ஏற்புடையதா? ஒரு சக மனுஷனை இன்னொரு சக மனுஷியாக இருக்குது, அவங்களுடைய உடல் பாகங்கள் வேறையாக இருக்கலாம், நம்மகிட்ட இருந்து அப்பாற்பட்டு வேற ஒரு இனக்கவர்ச்சிக்காக
ஒரு ஜென்ரேஷனை கட்டமைக்கிறதுக்காக இயற்கை வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரியும் ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் உடலமைப்பு கொடுத்துருக்கு. அவங்க பலவீனமாக இருக்கக்கூடிய உடலமைப்பு பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்காகவே பலமான நபராக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை தாக்கலாமா? இதற்கு சட்ட ரீதியாக அனுமதி கொடுப்பது அப்படிங்கிறத எப்படி ஏற்புடையது? இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து அமெரிக்காவில் வெளியாயிருக்கு. தப்புன்னு தெரிஞ்சுமே சின்ன குழந்தைங்களையும் பெண்களையும் தவறான வழியில் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா? அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய நபர்களோ எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபரோ தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே தானே இன்றைக்கி ஆப்கானிஸ்தான்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களை துன்பப்படுத்துறது வந்து லீகலாக வந்து செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும்? எந்த நாட்டிலையுமே தவறு நடக்குது அப்படின்னாலும் சரி, தப்பு நடக்குதுன்னாலும் சரி, அது நம்முடைய மனித அறிவுக்கு, ஆறாவது அறிவுக்கு அது பொருந்துமா? அப்படி அது பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக தப்பா? நம்ம நாட்டில் ஒரு அழகான ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சர் அந்த நாட்டில் செட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரலை. ஆனால் ஒரு சக மனுஷனை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வு எந்த மதத்தில் போதிக்கப்பட்டாலும் அந்த மதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லையா? இது சில பேருக்கு கோபம் வரலாம், சில பேருக்கு காட்டமாக இருக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டிய உண்மையை நம்ம சொல்லி தானே ஆகணும் இல்லையா? டக்கர் கால்சனோட ஹப்பி அப்படிங்கிற இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் கொடுத்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரிலேட்டடாக நேற்றைய தினம் நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போது சவுதி அரேபியா, கத்தார், அராப் லீக் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த நபர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் ஹப்பி டக்கர் கால்சனோட பேசும்போது, முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் கைப்பற்றுவது மட்டும்தான் கிரேட்டர் இஸ்ரேலுடைய பிளானு, அதுதான் நெதன்யாகுவினுடைய பிளானாகவும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். இதற்கு இப்போது அரபுலக நாடுகள், பாரசீக வளைகுடாவை சேர்ந்த நாடுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி எங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நீ எப்படி வந்து பொதுவெளியில் சொல்லுவ? நீ அப்படி சொல்கிற அப்படின்னா அது நடந்துற போதான், நடக்காத ஒரு விஷயம், அதுக்கு உங்களுக்கு திராணிலாம் கிடையாது, நீங்களே ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி கோவப்பட்டு இப்போ கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் வந்து நேற்றைய தினம் ஒரு அழகான ஒரு ஈவெண்ட் ஒன்றில் கலந்துக்கிட்டார். அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து கவர்னர் பார்ட்டி நைட் டின்னர், அதில் வந்து ஒரு ப்ரேயர்லாம் வந்து ஹெக்டெக்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ரொம்ப அழகான ப்ரேயராக இருந்தது. அந்த ப்ரேயர்லாம் முடித்ததற்கு பிறகு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களும் பேசினாங்க. ஏன் ஜேடி வான்ஸ் அவருடைய மனைவி எல்லாருமே தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டில் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, யூரோப் தோற்றுவிட்டது. அது மட்டும் இல்லை, அந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய ஹங்கேரி, போலந்து, செக் குடியரசு, ஸ்லோவைக்கியா இவங்கெல்லாம் யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறதற்கு தகுதியற்றவர்கள். அவங்க இல்லாத ஒரு யூரோப்பை அழகாக கட்டமைக்கிறது மட்டும்தான் யூரோப் யூனியனுடைய தலைவர் ஊர்சுலாவினுடைய மிக சிறந்த பொறுப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு டீமை மறுபடியும் உருவாக்கிட்டு வந்தீங்கன்னா நேட்டோ ரொம்ப அழகாக மாறும். அப்படி அழகான நேட்டோவுக்கு தலைமை தாங்கி அதற்கான சலுகைகள் குறிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஒரு பெரிய சூப்பரான ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறத 10% இருந்து 15% உயர்த்தியிருக்கார். அதுவும் அமெரிக்காவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் உயர்த்துறேன். இப்போ தானடா பெருமை பொங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். 18%லேருந்து 10% குறைஞ்சிருச்சு டேரிஃப் வரின்னு இந்தியா சைடில். இப்போ மறுபடியும் 15% மாற்றிட்டார். இதற்கு உயர்நீதிமன்றமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குமா, இல்லை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ட்ரம்ப் இதை செய்கிறாருன்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய 150 நாட்களுக்கு விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு அப்படியே பேரலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஈரானில் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றேன், நீங்கள் யுரேனியம் செறிவூட்டல் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் அதை அணுகுண்டாக மாற்றுவதற்கான வாய்ப்பை கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த கட்ட ரவுண்டில் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இப்போது ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, சவுதி அரேபியாவுக்கு அணுகுண்ட ட்ரம்ப் கொடுக்க போகிறார். இதுதான் அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சஸ்பென்ஸான விஷயம். இதற்கு அப்படியே இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நெதன்யாகு ஃபைட் பண்ணுறதுக்கு, ஈரானோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஓகேவும் சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே ஒரே தட்டில் தராசில் சரிசமமாக ஒரு தட்டில் வச்சு வேறு வழி இல்லாமல் இது ரெண்டுக்குமே ஓகே சொல்ல வேண்டிய ஒரு நிலை ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கிறதா இப்போது உலக அரசியல் கணிப்பாளர்கள் செய்திகளை சொல்கிறாங்க. ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி சேனலும் இதே ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுது. யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டியில் யுஏஇ வேணுமா சவுதி அரேபியா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது சவுதி அரேபியா தான் வேணும் அப்படின்னு இப்போது அமெரிக்கா டிக்கெடிச்சிருக்கு. அதே நேரத்தில் யுஏஇக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுக்கறது இஸ்ரேல். இப்போது ஒரு பெரிய ஒரு கார்னர் வந்து வேர்ல்டோட கார்னர் மிடில் ஈஸ்டில் வேறு மாதிரி திரும்பியிருக்கு. இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்
எங்கே போய் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிருக்கு ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது வேறு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இது ரிலேட்டடாக டீட்டெயில் ரிப்போர்ட்டாக அடுத்த வீடியோவில் பேசலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.